ஏண்டா உங்களுக்கெல்லாம் எங்களைய பார்த்தா இந்த காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா, இல்லை மரக்கலண்டு போனவங்க மாதிரி தெரியுதா? வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் என்றாலே எழுச்சவாயனுங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களாடா டேய்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பணம் இல்லாமல் போயிடாதீங்க. போனீங்கன்னா உடனே வெளியே அனுப்பிடுவாங்க. டிக்கெட் போட்ட டிக்கெட்டுக்கும் வேஸ்ட் ஆகிடும். என்ன நடந்தது இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு ஜெனட் மேரி, ஆமாம், ஒருதாய் மக்கள் உதவும் கரங்களின் தலைவி, அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு திருப்பி வரும்போது, அதாவது லீவில் போயிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் முகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அசௌகரியம் தான் இந்த பீரோ காசு கட்டுறது. இந்த பீரோ காசு, பீரோ இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் இல்லை, இது வேறு எதுவும் இல்லை. பீரோவுக்கு காசு கட்டுறீங்க, அவ்வளவுதான். வெளிநாடு போகிறதுக்கான பணத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியிடத்துக்கு கட்டுறீங்க. அதில் ஒரே கஃபீலுக்கிட்ட இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வச்சுக்கொள்ளுங்களேன். ஏன்னா 4500 வாங்குறானுங்க, 4000 ரூபா வாங்குறானுங்க, 3500 வாங்குறானுங்க. இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க. அதே இரண்டாவது கஃபீல் நம்ம ரிலீஸ் எடுத்திருந்தா, தனாசர் மாதிரி ஒரு கஃபீல்கிட்ட இன்னொரு கஃபீலுக்கிட்ட அக்காம அடிச்சிருந்தா கிட்டத்தட்ட 25000 ரூபாய்க்குள்ள கையில் வச்சுக்கணும். 22500, 23000, 23500 ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியெல்லாம் வாங்குவாங்க. இப்போ ரீசெண்டாக ஜெனட் மேரி அம்மாவுடைய ஒரு சொந்தக்காரங்க என்ன ஆகியிருக்குது, அவங்களுடைய ஸ்பான்சர் ஒன்று தான், ஒரே ஸ்பான்சர் தான், வேலை செய்கிறது ஒரே ஸ்பான்சர்கிட்ட தான். வந்ததுலேருந்து இத்தனை வருஷத்துக்கு ஒரே ஸ்பான்சர்ட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இல்லை 22,500 கட்டுங்க, 23,500 கட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சொத்து மாடு ஏர்போர்ட்டில் இருக்காங்க. டே, நீங்கள்லாம் என்னென்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்கடா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த வெளிநாட்டிலேருந்து வாரங்க எல்லாருமே மரத்துலேருந்து காசு பறிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னங்கடா இஷ்டத்துக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் காசு அறவிடுறீங்க. நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எமௌண்ட்டு, ஷீலில் இருக்கிறது ஒரு எமௌண்ட்டு, பில்லில் ஒரு எமௌண்ட்டு, அறவிடுறது ஒரு எமௌண்ட்டு. நாங்கடா பகல் கொள்ளை அடிக்கிறீங்களா? விமான நிலையத்தில் நடந்த உண்மையான சம்பவம் இது. இதில் பாதிக்கப்பட்ட ஜெனட் மேரி அம்மாவே மேலதிக தகவல்களை சொல்லுவாங்க, கேட்டு பாருங்கள். தயவு செய்து ரொம்ப கவனம். ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் கையில் ஒரு 25,000 ரூபா காசு இல்லாமல் இனிமேல் லீவில் இருந்து நாட்டுக்கு போயிட்டு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இலங்கை விமான நிலையத்தில் மறந்துடாதீங்க, பீரோக்குரிய காசை எடுத்துகிட்டே போங்க. இல்லைனா இங்கேருந்து போகும்போதே எம்பசியில் கட்டிட்டு போயிருங்க. படிப்பறிவு இல்லாத சோத்து மாடுகளை கொண்டு போய் ஏர்போர்ட்லேயும் பீரோ ஆஃபீஸ்லேயும் வச்சுருந்தா இதுதான் பிரச்சனை. வணக்கம். பிரிசலாட் ஒருதாய் மக்கள் உதவும் கரங்கள் அன்பான உறவுகள் அனைவரும் இந்த விடயத்தை தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. கடந்த 25ஆம் தேதி நானும் என் சகோதரியுடைய மகளும் ஏலாங்காவில் வந்தோம் குவைட்டுக்கு. வரும்போது என்னுடைய இன்சூரன்ஸ் நான் இங்கேயே, அதாவது குவைட்லேயே நான் கட்டியிருந்தேன், பீரோ கட்டியிருந்தேன் நான் எம்பசியில். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கலை. அவள் போயிட்டு கட்டுறதுக்காக என்கிட்ட 18 கேடி போல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் 18 கேடியில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஃபார்ம் எடுக்கும்போது பாஸ்போர்ட்டை அந்த இருந்த ஆஃபீஸர் 2 பேர் இருந்தானுங்க. 2 பேருமே எடுக்கவே இல்லை. அந்த பாஸ்போர்ட்டை பார்க்கவும் இல்லை. அது என்ன வீசா எப்படி என்ன ஒன்றுமே அவனுங்க கேட்கவே இல்லை. ನಾನು முடிஞ்ச அளவுக்கு சார் பலல விரவலாக்கிய நம்ம கூட விசிதே தாஸ் பன்சியாக்கி எதுக்கு 22,027 ரூபா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகுது. இப்போ எனக்கு டைமும் போயிடுச்சு. அப்போ கட்டுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேங்குகளுக்கும் நான் போனேன். எல்லா பேங்குகளுக்கும் போயிட்டு கட்டுறதுக்கு காசு கேட்டேன். அங்கே உள்ள பிள்ளைகிட்ட காசு இருந்தால் தாங்க, நான் கட்டிட்டு உங்களுக்கு ஸ்கொயிட்டில் போயிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் எங்களால் கட்ட முடியலை. 22,027 ரூபா எதுக்கு கட்டுறோம் அப்படின்றதும் இல்லாமல் ஆகிருச்சு. அதுக்கு பிற்பாடு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், எனக்கு டைம் ஆகிருச்சு. நான் பூஃபர் போட்டுக்கிட்டு தான் வந்தோம் 2 பேருமே. அதுக்கு பாரு 2 பேருமே நான் சொன்னேன், எனக்கு டைம் ஆகுது பாப்பா, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய நான் ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டேன். அப்போ நாங்கள் வந்தது 5000 ரூபா, அந்த பெண்ணு என் மகள் போனது 5000 ரூபா. பார்த்தா என்னத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நேற்றைய தினம் அவள் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறான். ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு காசு கொண்டு வந்திருக்கா 22,500 ரூபா. அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இது எதுக்கு கட்டுறாங்கன்ட்டு. அதாவது 4,500 ரூபா தான் சூன் விசாவுக்கு கட்டணும். அவள் கம்பெனி விசா
கம்பெனி மாறியும் இல்லை ஒன்றும் இல்லை. அதே விசாவுக்கு நாங்கள் வெட்டிங்காக வேண்டி வெக்கேஷன் போனோம். என்னுடைய மகளும் நானும் வெக்கேஷன் போனோம். வெக்கேஷன் போயிட்டு அதே விசாவுக்கு தான் அவள் வர்றான். அப்போ இவனுங்க இதை வந்து செக் பண்ணவே இல்லை. அப்போ செக் பண்ணாமல் இருக்கும்போது நேற்றைய தினம் அவள் வந்திருக்கிறா. வரும்போது அவளுடைய புத்தகத்தில் வந்து 4500 ரூபா தான் இன்சூரன்ஸு கட்டியிருக்குது, எடுத்திருக்கிறாங்க காசு. அப்போ என் மகள் கேட்டிருக்கிறா, அன்னைக்கு நாங்கள் வந்தோமே எதா அப்படி ஆவா ऑफिसर के ने क्यों विसी देदास विसिया तक केला அதை මොකද ආරදාස් 500කට அப்படின்ட்டு. ஆனால் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என் புள்ள வராயலாமல் இருந்தது. நான் டிக்கெட் புக் பண்ணி முந்தா நாள் 61 டினாருக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் மறுக அனுப்புனேன். ஏன்னா டிக்கெட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அனுப்புனேன். பிறகு நேற்று ராவு தான் இங்கே வந்திருக்கிறா. இப்படின்னு கேட்டால் இன்னைய தினம் வந்து என்னுடைய பிள்ளைகள் போகுது. நான் வந்து எம்பசிக்கு கால் பண்ணினேன், இங்கே உள்ள குவைட் எம்பசிக்கு. நாளைக்கு தினம் நான் எம்பசிக்கு கட்டாயம் போயிட்டு இதை பேசணும். அதே மாதிரிக்கு இன்றைய தினம் வந்து என்னுடைய பிள்ளைகள் 2 பேருமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு இப்போ தான் கம்ப்ளைண்ட் போகிறாங்க உள்ளுக்கு. அதோடைய டீட்டெயில்ஸும் நான் தரேன். அப்போ இவனுங்க வந்து पोल बूरुओ टिका बीरो के दागन ए पोल बूरुआ බලපු නැති නිසා මගේ දරුවගේ පාස්පෝර්ට් එක අරන් බැලුවේ නැහැ, අක්කාම එක අරන් බැලුවේ නැහැ. 10ක් විතර බැගෑපත් වුණා බලන්න කියලා. බැලුවේ නැහැ ඒ පොල් බූරුවා. ඊට පස්සේ දරුවට අසාධාරණයක් වුණා 61000ක්. ඒ විතරක් නෙමෙයි යන්න සල්ලි එන්න සල්ලි. යකෝ අපි මිනි මරලාද ගන්නෙ නැත්නම් වේස්සකමේ ගිහිල්ලාද ගන්නෙ? බීරෝකේ වැඩ කරන පජාති උන් පොල් බූරුවන්ට මම කියන්නේ මේක. පිටරට එන උන්ට අසාධාරණ කරන්න එපා. තොපිලා අපි වෙනුවෙන් තමයි තොපිලා ඒ පුටුවේ ඉන්නේ. පොල් බූරුවෝ වල් බූරුවෝ බීරෝකේ ඉන්නේ. පොල් බූරුවෝ. මට එච්චරට කේන්ති එනවා. මොකද මං ඇවිල්ලා வெட்டிங் எக்கிட்ட கீழே ஆவில கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து நான் இங்கே காசு இல்லாமல் இங்கே வந்து நகையை வச்சு என் பிள்ளைக்கு நான் காசு அனுப்புனேன். வந்து டக்குன்னு உடனடியாக டிக்கெட். இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு வந்து இன்னொரு 2 வருஷம் முடிஞ்சு இன்னொரு மற்ற எக்ரிமெண்ட் அந்த புள்ள சைன் பண்ணணும் இன்னைக்கு அந்த கம்பெனியில். சரியா? அந்த மாதிரி இருக்கு. ஆகையால் தயவு செய்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும் முன்னுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸை பார்த்துக்கோங்க. ஒன்று இங்கே கட்டிட்டு போங்க, அங்கே கட்டிட்டு போங்க. அப்போ நாங்கள் கேட்டதுக்கு நேற்று என்னுடைய மகள் கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, மற்ற நாளைக்கெல்லாம் வந்து 4500 ரூபா தான் எடுப்பாங்க. ஆனால் 25ஆம் தேதி விசி பஸ்வனிதா இட்டப்போ நிலதாரிய விசி பஸ்வனிதா இட்ட காசு பணம் இல்லாமல் டக்குன்னு வந்து டிக்கெட்டை போட்டு அனுப்புனதுக்கு. ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் இங்கேருந்து நீங்கள் பீரோ கட்டிக்கிட்டு போங்க, பீரோவை செக் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து உண்மையிலேயே எனக்கு அந்த நேரத்தில் நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். ஏன்னா வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு வரும்போது ஏர்போர்ட்டிலேருந்து வந்து ஒரு டென்ஷன் ஒன்று வரும். ஸோ அந்த டென்ஷனில் நான் வந்து இதை கவனிக்கவே இல்லை. என்னுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கேட்டாலும் கூட பீரோவில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டைமிங் எனக்கு பத்தாது. என்னுடைய டைமிங் ஓவர். இப்போ நான் வரலன்னு சொன்னால் என்னுடைய டிக்கெட்டும் கேன்சல் ஆகும். நான் இப்போ 2வது பயணம் புக் பண்ணி வந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காம உடனடியாக உங்களுக்கு யாராவது அசாதாரணம் செய்கிறதுனா பீரோவில் உடனடியாக நீங்கள் ஓகே நீங்கள் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க தானேன்ட்டு எடுங்க, கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். அந்த பொல்பூருவாகே 3 கண்ட அந்த பொல்பூருவா அந்த வல்பூருவாட அந்த முகம் வேணும் நம்மளுக்கு. ஏன்னு கேட்டால் இவனுங்க நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். இப்போ என் பிள்ளைக்கு கால் பண்ணிச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் தான் இருக்குதுங்க. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த காசு வேணும். අපට මේ ඒ පොල් බූරුව දෙන්න ඕනේ 61,000ක්. ඒට විතර නෙමෙයි ලක්ෂයකට කිට්ටු වෙන්න දැන් අපි 80,000 ගානකට කිට්ටු වෙන්න දැන් අපිට ඒ සල්ලි වියදම් වුණා. යණ්ඩයි මාන්සියයි. එතකොට ටිකට් එක දාලා කවුරුත් නැත්තම් මම කුවයිට් එකට ආවේ නැත්තම් මගේ දරුවාගේ අනාගතයම විනාශ වෙනවා. මොකද 61,000ක් එකපාරට ලංකාවේ හොයාගන්න බෑ. මොකද අපි වේස්සකමේ ගිහිල්ලා ගන්නද? වේස්සකමේ ගිහිල්ලා ගන්නද? නැත්තම් කොහේ හරි හරක් මරලා ගන්නද?
හොරකම් කරලා ගන්නද නෑනේ සල්ලි නෑ. එතකොට මගේ ළමයාගේ වීසා එක කැන්සල් වෙනවා. තොපිලා ඒවට වග කියනවද? இவனுங்க இதுக்கு பதில் சொல்லுவானுங்களா இந்த நாய்க? පෝප් කමිටුල් එක ඇවිල්ලා අරකද මේකද අරු අල්ලන්න ඕනේ මූ අල්ලන්න කියලා වහම ලොකු මේකක් දැම්ම ආණ්ඩුව දිසානායක මේ ආණ්ඩුව පත් වුණාට පස්සේ විදේශ නීති මේ විදේශ ඇමති විජිත හේරත්න කියන්නේ පොඩ්ඩක් ඔයාගේ කොන්ද පණ තියාගෙන විදේශගත වෙන ඉන්න අපට අනිවාර්යෙන් ඔබතුමා කතා කරන්න ඕනේ. එහෙම නැත්තම් යන්න ගිහලා පොල් ටිකක් ගහන්න. விதேச அமைத்திட்ட மாமா மே கியான்னே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சருக்கு சொல்கிறேன். எங்களுக்காக எங்களுடைய வெளிநாட்டு பெண்களுக்காக ஆண்களுக்காக இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் வேலை இல்லாமல் கஷ்டத்தில் துன்பத்தில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷம் 3 மாதம் முடிஞ்சு ஒரு பிள்ளைக்கு போக இயலலை. கணவனால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை. அவனுக்கு சுகம் இல்லை, காலு கை ஒடிஞ்சி அவனுக்கு அந்த பெண்ணுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த குவைட்டில் உடனடியாக இப்போ கேட்டிருக்கேன் அவங்களுடைய அந்த பொம்பளோட நம்பரை. சரியா? இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய பெண்கள். හැමයකටම මූණ දීගෙන ඉන්නේ. අපේ අහිංසක අපි මේ පිටරට ඇවිල්ලා අපි බොම දුක් වෙනවා. අපි වෙනුවෙන් තමයි ඩොලර් ටික ගන්නේ. ඔබතුමාලා ඇවිල්ලා වාඩි වෙලා ඔය පොල් බූරුවෝ වගේ පුටුවේ වාඩි වෙලා ඉන්නේ. අපි වෙනුවෙන් කවුරු වෙනුවෙන්ද? ඩොලර්ස් අර ඇමරිකා ගැන ඉංගලන්ත ගැන කතා කරන්න එපා. අපි වාගේ මිනිසුන්ට කතා කරන්න. අපි ඇවිල්ලා විදේශගත වෙලා ඉන්නේ. යම් කිසි දෙයක් කරනවා අපි රටට. කාටවත් ණයක් නැතුව, හොරකම් කරන්නේ නැතුව, කුඩු ගන්න නැතුව, කුඩු ගංජා විකුණන්න නැතුව, අයිස් ගන්නේ නැතුව, අපි කාටවත් යටත් නැතුව වළම්පිඟන් හොදලා අනුන්ගේ පොකවල් හොදලා අපි වැඩ කරන්නේ. ඒක නිසා විජේත ඇමතිට කියන්නේ මම මේ වගේ අසාධාරණ මේ බීරෝකේ මේ වගේ අසාධාරණ වෙන්නේ නැතුව ඔබතුමා අනිවාර්යෙන් බලන්න ඕනේ. මේ පොල් බූරුවෝ උන්ට අරබි කියව ගන්න බැන්න, ඉංග්‍රීසි කියව ගන්න බැන්න දාන්න. කොච්චරද ඉන්න හොඳ කැම්පස් ගිය උන් අද අන්න අඹ විකුණනවා. අවුරුදු 5ක් කැම්පස් ගිය එක ගිහිල්ලා අඹ විකුණලා කනවා. ඒ වගේ මිනිස්සුන්ව දාන්න. උන් නුවණක්කාර විදිහට වැඩ කරයි. ඒක නිසා හැමෝම எல்லா பிள்ளைங்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த පොල් බූරුවන්ට පාඩමක් උගන්වන්න අනිවාර්යෙන් මං ගෙවපු සල්ලි මේ විදේශ කාර්යාලයෙන් මට අනිවාර්යෙන් ඕනේ. නැත්තම් මම නඩු දානවා මේක. බෙල්ල ගියොත් නඩු දානවා මම. ඒ වගේ වැඩ කරන්නේ මම. හැමෝටම ස්තුතියි. எல்லாருக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இதை. சரியா?